ஹாய், நான் கானா சுதாகர். தம்பி ஏழுமலை இவர் வந்து ஒரு யூடியூப் சேனல் வச்சுருக்காரு. நிறைய சாங்ஸு, நிறைய நாடக குழுலாம் நடத்துகிற நிறைய விஷயத்த அவர் அதை வந்து டெலிகாஸ்ட் பண்ணுறாரு. யூடியூப் நேம் வந்து வெல்கம் ஏழுமலை. மறக்காமல் அதை பாருங்கள். நிறைய வீடியோலாம் இருக்கும். அழிஞ்சு வர நிறைய கலைகள்லாம் அவர் வந்து வீடியோ ஷூட் பண்ணி அதை போடுறாரு. அவர் இன்னும் நிறைய அதை மெருகேற்றுறாரு. அதனால் வெல்கம் ஏழுமலை யூடியூப் சேனலில் வந்து லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தம்பி ஏழுமலைக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். அழிஞ்சு வர கலைக்கெல்லாம் நிறைய சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே, பாய். சாமியானவர் விநாயகரை கண்டு நீ யார் என்று கேட்டு என்னுடைய பாதத்தை பணிந்து அதன் பிறகு மீண்டும் கைலாயில் சென்று தந்தையை கண்டு தந்தையே சொன்ன வார்த்தை பிரகாரம் யாவற்றமான பேர்களையும் அப்படி சொல்லும் போது அப்பா இந்த சின்ன ஒரு அல்ப சௌகாசத்திற்காக யாவற்றமான அழித்து விட்டாயே மீண்டும் சென்று அவரவர் பதவிக்கு அவரவர் போக வேண்டும் உயிர் எழுப்பு என்று சொல்ல சாமியானவர் தட்சிணாபுரியை தேடி வந்தார். அப்படி தட்சிணாபுரியை தேடி வந்து அந்த ஈஸ்வரியானது தட்சகன் செய்யக்கூடிய வேகத்தில் வீழ்ந்து மனிதவற்றல்லவா, அப்போது அந்த சாம்பலை கூட்டி ஒரு பாவையாக செய்து 4 சதுர வீடு கட்டி கஜபலி கஜபலி என்று சொல்லக்கூடிய 3 ஆவணங்களையும் கொடுத்து அதன் பிறகு தேவர் மூவர் யாவற்றமான பேர்களும் தூங்கி எழுந்ததை போல கையை காலை உதிரி எழுந்தார்கள். அப்படி எழுந்த போது ஓர் உடல் மட்டும் துள்ளி துள்ளி கொண்டு கிடக்கின்றது. இது யாருடைய உடலாக இருக்கும் என்று அங்கே கேட்கும் போது தேவர்கள் எல்லோரும் பார்த்தார்கள், எல்லோரும் எழுந்து விட்டார்கள். இது தட்சகனுடைய உடல் மட்டும்தான் துள்ளி கொண்டு கிடக்கின்றது. அப்படி என்று சொல்லும் போது
போது அப்ப வீரபத்ரசாமியானவர் அந்த தட்சனுடைய உடல் மட்டும் இருக்கிறது, அவருடைய தலை எங்க என்று கேட்கும் போது இந்த கூட வீரபத்ரசாமியோட கூட அறியாமல் வந்த ஆயிரக்கணக்கான பூதப்படைகளும் அந்த தட்சனுடைய தலையை நாங்கள் முழுங்கி விட்டோம் அப்படி என்று சொன்ன போது அப்போ எப்படி இவனை உயிர் எழுப்பது அப்படி என்று மீண்டும் வீரபத்ரசாமியானவர் கைலாயம் சென்றார். அப்படி கைலாயம் சென்று தந்தையை பார்த்து, தந்தையே நீ சொன்ன வார்த்தை பிரகாரம் தேவர் மூவர் யாவத்தமானவரையும் உயிர் எழுப்பிவிட்டது, தட்சகுனியா உடல் மட்டும் துளி துள்ளி கொண்டு கிடக்கின்றது, அதை நான் எப்படி எழுப்பேன்? அவருடைய தலை இல்லை என்று அறியாமல் வந்த ஊழகனால் ஆகப்பட்டது முழுங்கிவிட்டது அப்படி என்று சொல்லும் போது தட்சகன் தான் எனக்கு எதிரி, ஆகையால அவனை எழுப்ப வேண்டும் என்றால் ஒரு அவமரியாதை செய்தவ இருக்கட்டும், நீயா என்ன வீரமல்லாபுரி சென்று குறும்பர் என்ற ஒரு ஜாதி வகராய் இருக்கின்றார்கள், அவர் எடுக்கிற ஒரு ஆட்டுக்கடாயை கொண்டு வந்து உடலோ மனித உடலாகும், தலையோ ஆட்டுக்கடா தலையை வச்சு அவரை உயிர் எழுப்பு என்று சொன்ன போது அப்போது தேவர்கள் எல்லோரும் யோசித்தார்கள், இந்த யாரு சென்றால் இந்த ஆட்டுக்கடாயை கொண்டு வர முடியும் அப்படி என்று யோசித்தார்கள். அப்போது தேவர்கள் எல்லோரும் சொல்லும் போது யாரு சென்றாலும் ஆட்டுக்கடாயை கொண்டு வர முடியாது, வீரபத்ரசாமியானவர் நேராக சென்றால் ஆட்டுக்கடாயை கொண்டு வரலாம் அப்படி என்று சொல்லி தேவர்கள் எல்லாம் தீர்மானித்தார்கள். அப்படி தீர்மானம் செய்த போது வீரபத்ரசாமியானவர் வீரமல்லாபுரியை தேடி செல்ல வீரமல்லாபுரியை ஆண்டு வரக்கூடிய வீரமல்ல கவுண்டன் தர்பார்
தோழர்களே, லட்சுமிகாந்தம் பொருந்திய சபையும் பார்க்க வந்தேமே. என்னுடைய நாமதேயம் யாரு நீ சொன்னதாக தெரியும். இந்த கைலாயமே கோயிலாக வீட்டிற்கக்கூடிய முக்கந்தாரியான பரமக்கடவுள் இருக்கின்றாரு. அன்னவருக்கு முதல் வாழைப்படை காவல் காக்கக்கூடிய நந்திகேசனுடைய இளைய மைந்தன் இப்போது வீரமல்லாபுரியை ஆண்டு வரக்கூடிய வீரமல்ல கவுண்டன். நந்திகேசனுடைய இளைய பிள்ளை வீரமல்ல இந்த ஆவணி 56 தேசங்களிலும் திருவிழா யார் ஒருவர் தேடி அண்டி வருகிறார்களோ அந்தவர்களுக்கு கேட்கக்கூடிய பொருள்களை கொடுத்து ஆதரிக்கக்கூடிய திருவிழா பூஜை, இந்த கோவில் யாகம் யஜ்யம் இவைகளெல்லாம் வழங்கக்கூடியது. யாகத்திற்கு பால் நெய் இத மாதிரி கொடுத்து உதவக்கூடிய வீரமலுக்கு ஒன்று. எப்படி என்றால் தேர் திருவிழா ஒரு ஊர்ல வந்து தேர் திருவிழா பூஜை நடக்குது. மாரியம்மன் கூழ் ஊத்துவாங்க. இதுக்கெல்லாம் வந்து எங்களால பார்க்க ஏன்னா நான் ஆட்டோ ஓட்டின்னு காலையே வனவாசமா எந்த நேரம் பகல்ல காட்டுல தான் சுற்றுவேன். அதனால வந்து அது என்னால பார்க்க முடியும். எங்கள் இனத்தில் யாராவது சிறிதளவே குற்றத்தை செய்துவிட்டாலும் அதை பெரும்பாகமாக முடிந்து நினைத்து எப்படின்னா எங்க ஜாதி பழக்கம் யாராவது ஒரு சின்ன ஒரு குற்றம் செஞ்சிட்டால் அதை கம்பளி போட்டு உட்கார்ந்து அது பஞ்சாயத்து வழக்கு பேசி அவங்ககிட்ட ஒரு குற்றத்தை வாங்குவோம். வாங்கி நாங்க எல்லாரும் அது என்ன பண்ணுவோம், தள்ளு சாராயம் அன்னைக்கு ஒரு ஆட்டை கிட வளர்த்து கல்லு சாராயம் வழக்கம் எங்களுடைய வழக்கம் தான். அவன்
ஒரு வாழைக்குலை கட்டிட்டாருன்னா அவனுக்கு எம்மா போடும் தெரியுமா? அபராதம் 100 ரூபா போடுவான். ஒரு கோடி. ஆமா, ஒரு பொண்ணை கை பிடிச்சி விட்டான்னா அவனுக்கு 5 ரூபா தான் போடுவான். ஒரு 5 ரூபா பெரிய காசு. ஒரு பொண்ணை கை பிடிச்சி விட்டான்னா அவனுக்கு 5 ரூபா குத்தம். ஒரு வாழைக்குலை கட்டிட்டான திருட்டான்னா அவனுக்கு 100 ரூபா குத்தம். அல்லது தோழர்களே கேளு கவுண்டர, இந்த காலகட்டத்துல எல்லாம் தோழர்களே நால்வாக ஜாதியக்கு பால்பாடி கட்டாருவோம். நக்குல மக்கள் நாட்டிலெங்கும் தீர்வோம். நக்குல மக்கள் என்று நாட்டிலெங்கும் நாகரிகவை போல திருந்தன் நாகரிகவை போல கேளும் தோழர்களே, இந்த 4 வகை ஜாதியர்களுக்கு அது எப்படி அக்கா? பிரம்மா, வைசிய, சூத்ரன் என்று சொல்லக்கூடிய 4 வகை ஜாதியாருக்கு யாகத்திற்கு இதை கொடுப்போம். பால் தயிர் கொடுப்போம். கம்பளி வேணும்னா அவங்களுக்கு படுத்து உறங்குறதுக்கு தலகாணி இதெல்லாம் கொடுத்து உதவக்கூடிய. ஆமா ஆமா. ஒரு மாரியம்மன் கூழ் ஊத்துனா அது கும்பம் மாட்டுறதுக்கு கிடா கொடுப்போம். எல்லசாமி கும்பிட்டா கிடா கொடுப்போம். இப்படி எல்லாம் 4 வகை ஜாதியாருக்கும் உதவக்கூடிய ஜாதி நாங்க. உதவக்கூடிய ஜாதி தெரிவிக்க தவிர தெரிவிக்கின்றேன். இந்த பார்ப்பால் வேளாண் படைய செட்டி படையாச்சி பல்லன் பின்னோ யார் பகன் மம்பன் தொம்மன் இருளரோ இஷ்ட தெய்வம். தொடர்களே, கார்பதா நாங்கள் இன்று கிடைத்தாரு கஞ்சி இல்லை. ஊருக்கெல்லாம் உதவி செய்யும் உத்தமன் என்ன போல் உண்டு. ஆனால் கேளுந்தவர்களே, பார்ப்பான் வேளாண் செட்டி படையாச்சி கொம்பன் பம்பன் இருளர் எல்லாருக்கும் இஷ்ட தெய்வமாக எங்களை நினைப்பார்கள். ஏனென்றால் அவர்கள் கேட்டு எது கேட்டு வந்தாலும் நாங்கள் கொடுத்து உதவுவார்கள். அது எப்படின்னா, நான் வந்து மந்த கட்டி ஒரு 10 பேர் நிற்கிறான். குடுகுடுக்காரன் வந்து என்ன பண்ணுவான், சும்மானே எதனா கொண்டு எதனா ஒரு ஆளுக்கு ஒரு குட்டி கொடுங்க, இல்லைன்னா எதனா ஒண்ணு நெண்டிட்டு கொடுங்க அப்படின்னுவான். இதுக்காக வந்து ஆமா இதுக்கெல்லாம் நாங்க பயந்துக்கினேன் பெருமா மாட்டுக்கார ஒரு கிடா கொடுணுவான். இப்படி கேட்கறவங்களுக்கு ஒண்ணு கொடுத்து ஊருக்கெல்லாம் நாங்க உதவி செய்யணும். ஆமா கவுண்டரா, அது இருக்கட்டும். இந்த கலியுகத்துல என்னென்னவோ யாரோ எப்படி எப்படியா இருக்கிறாங்க. கலியுகத்திலயும் இந்த கலியுகத்திலயும் வாமனம் கட்டிங்க ஆடு மேய்ச்சிங்கள, இது எதனால வந்தது? இதை தெரிவிக்கின்றேன். தோழர்களே ஊனிக்காலம் கொட்டாவளம் தக்கடே தந்த யாரோ மாறியே அடித்தட்ட போகம் தன்னால் மாநிலத்தில் மக்களால் மானம் போக சிறிய தந்திட்ட சாமந்தனால் சிந்தாமிகு வாடியே எனது தந்தை ஏரியே அழைக்க குறும்பு செய்ய ஏது இந்த கொடுமையை என்ன செய்வேன்? ஒரு காலத்தில் ஒரு காலத்தில் அத்தையினுடைய மகளாக ஈஸ்வரி பிறந்தது. அந்த ஈஸ்வரியை சிவபெருமானுக்கு மணமுடித்து வைத்தார்கள். திருக்கல்யாணம் செய்து வைத்தார்கள்.
மகளை திருமணம் செய்து கொடுத்து வெகு நாட்களாக ஆகிவிட்டது என்று தச்சக பிரம்மன் கைலாயத்தை மகளை பார்க்க வந்தார். அப்போது வரும்போது என்னுடைய தந்தையானவர் நந்திகேஸ்வரர், அது எப்படின்னா கைலாயத்து முதல் வாழப்படியே காக்கக்கூடிய நந்திகேஸ்வரர் தச்சகன் வருவதை கண்டு முன்பு ஒரு காலத்தில் பரமசிவனுக்கும் ஈஸ்வரிக்கும் கல்யாணம் திருக்கல்யாணம் நடக்கும் போது தந்தையை அவமரியாதை செய்து விட்டார். அவமரியாதை செய்து விட்டார். அந்த தச்சகன் எப்படியா இருந்தாலும் நம்முடைய கைலாயத்தை தேடி வருவார். அன்றைக்கு அந்த அவமரியாதைக்கு காத்துக் கொண்டிருந்தார். காத்துக் கொண்டிருக்கும் போது கைலாயம் தேடி வரும்போது இதுதான் சமயம் என்று என் தந்தையாகப்பட்டவர் நந்திதேவர் அவர் கையில் இருக்கப்படால் ஓங்கி அடித்து விட்டார். அப்படி அடித்து விட்ட உடனே தச்சகனாகப்பட்டவர் நொடித்து துடித்து அதே பயலே இன்னார் என்று தெரியாமல் என்னை அடித்தபடியால் இப்பேற்பட்ட சபையில் என்னை அடித்தபடியால் நான் எப்படி மகளை பார்க்க வந்து அவமரியாதைப்பட்டவனோ அத்தன்மை போலேயே உன் மக்களால் அவமரியாதை படக்கடவாய் என்று சாபத்தை தந்து விட்டார். தச்சகன் நந்திதேவர் என் தந்தை நந்திதேவருக்கு சாபத்தை தந்து விட்டார். சாபத்தை பெற்ற எனது தந்தையோ வாடி வதங்கி இருக்கும் போது நமக்கு பின்னால் இந்த கைலாயத்தை செங்கோல் ஒட்டி தச்சகனை அடித்த பிறகு தச்சகனானவன் சாபத்தை கொடுத்து விட்டான். அப்படி சாபத்தை பெற்றுக் கொண்ட தந்தையானவர் சிந்தை மனது வாடி இப்பேற்பட்ட சாபத்தை கொடுத்து விட்டானே படுபாவி தச்சகன் அப்படி என்று யோசித்து எனது அண்ணாவாகிய மூத்த பிள்ளையை அழைத்தார். உனக்கோ 5 வயது சாலைக்கு அனுப்ப வேண்டும் என்று நினைத்தார். அப்படி நினைக்கையில் என் மூத்த மைந்தனாகிய என் தந்தைக்கோ 96 பெண் பிள்ளைகளும் மூத்தவனும் நானும் மொத்தம் 98 பேர் பிறந்தோம். 96 பெண் பிள்ளைகள் அதே மனக்கவலையாக இருந்தார் எனது தந்தை. நமக்கு பின்னால் கைலாயத்தை ஆள வேண்டும் என்று என் தந்தையாகப்பட்டவர் பெரிய மனிதனை அழைத்தார். மூத்த மனிதனை அழைத்தார். யார் கூப்பிட்டீங்க? 96 பெண் பிள்ளைகளையும் மகாவிஷ்ணுடைய மகன் மருதமுனியினுடைய மகன் பருவதராஜனுடைய மகன் மயிலாகனுக்கோ 96 ஆண் பிள்ளைகள். அந்த 96 ஆண் பிள்ளைகளும் ஒரு தாய் வைத்து பிள்ளைகள். என் தந்தைக்கு இருப்பதோ 96 பெண் பிள்ளைகளும் ஒரு தாய் வைத்து பிள்ளைகள். அப்போது மயிலாகன் பார்த்தார். 96 பெண் பிள்ளைகளுக்கும் எங்கே சென்று பெண் கேட்பது, எப்படி திருமணம் முடிப்பது அப்படி என்று யோசித்துக் கொண்டிருந்தார். அப்போது எல்லாரும் தேவர்களை எல்லாம் உற்று நோக்கி பார்த்து நந்தி தேவரிடத்திலே 96 பெண் பிள்ளைகள் இருக்கிறது. அங்கே சென்றால் பெண் கேட்டு திருமணத்தை முடிக்கலாம். அப்படி என்று தந்தையை தேடி மயிலாகன் வந்தார். அப்படி வந்தபோது நந்தி தேவர் பெண் பிள்ளைகளை 96 பெண் பிள்ளைகளுக்கும் மகனுக்கு 96 ஆண் பிள்ளைகளுக்கு திருமணம் முடிக்க வேண்டும் பெண் கொடி என்று கேட்டார். அப்போது தந்தையானவர் யோசித்து பார்த்தார். 96 பெண் பிள்ளைகளும் ஒரு தாய் வைத்து பிள்ளைகள், 96 ஆண் பிள்ளைகளும் ஒரு தாய் வைத்து பிள்ளைகள். இதில் ஒன்று மாற்றமில்லை. அப்படி என்று யோசித்து பின் எப்படி பிறந்தார்களோ அதை போலவே அந்த 96 பெண் பிள்ளைகளையும் 96 ஆண் பிள்ளைகளையும் ஒரே திருமணமாக முடித்து விட்டார். முடித்துவிட்ட பிறகு நாங்களோ இருவர் தான் இருக்கிறோம். அப்படி இருக்கும் போது என் தந்தையானவர் யோசித்தார். கல்விச்சாலைக்கு அனுப்பி நமக்கு பிறகு கைலாயத்தில் இந்த செங்கோலை ஆண்டு வர வேண்டும் அப்படி என்று யோசித்து எனது அண்ணாவாகிய மூத்த பிள்ளை அழைத்தார்.
அப்போது என் அண்ணனாகப்பட்டவனோ அழைத்த பிறகு என் தந்தையானவர் பொன்னால் அலங்கரிக்கப்பட்ட தாழ்வனத்தை கழட்டி வைத்துவிட்டு சாலபானம் செய்து கொண்டு சாலகானத்தை முடித்துக்கொண்டு கைலாயம் போக வேண்டுமே தினத்தில் காலை தாமதமாகிவிட்டது அப்படி என்று யோசித்து எனது தாயை அழைத்து இங்கே தாழ்வனத்தை வச்சிருந்தேன் அது எங்கே என்று கேட்டார். அப்போது நான் பார்க்கவில்லை, மகன் மூத்த பிள்ளை தான் இங்கே இருந்தான் அப்படி என்று சொல்லும் போது அந்த தாழ்வனம் இல்லையே அப்படி என்று மூத்த பிள்ளையை எனது அண்ணாவை அழைத்தால் தேடினால் கிடைக்கவில்லை. அதே சண்டாள பையலை என்னுடைய ஒரு அர்ஜுன்ல சாபித்து கொடுத்தார். அதே சண்டாள பையல கன்னடர் குலத்திலே அவதரித்து கோவில் எங்கும் பூஜாத்துடன் இருக்க கடவுது என்று சாபம் அளித்தார். அதன் பிறகு என்னை அழைத்தார். நான் என்ன செய்தேன்? சிறு பிள்ளையிலே ஒரு 5 வயதிலே இந்த குட்டிச்சோத்தன் பொம்மை இப்படி மலையாளம் இதெல்லாம் சென்று நான் ஒரு புத்தகங்களை கற்றுக்கொண்டேன். அப்போது தந்தையானவர் என்னை அழைத்தார். நான் என்ன செய்தேன்? சந்தோஷப்படுவார் என்று இந்த குட்டிச்சாத்தானை ஆட்டி அவர்கிட்ட பரியாசம் செய்துவிட்டு அந்த சமயத்தில் என் தந்தையானப்பட்டவர் கோபம் பெருக்கெடுத்து சண்டாள பயிலே நான் என்ன உனக்கு மாமனா அமைச்சனா என்னிடம் வந்து குறும்பு செய்தபடியால் அந்த குறும்பர் குலத்திலே அவதரித்து கோலும் கையமாகத்திலிருந்து பகலில் வீடு தந்தாமல் பால் பழம் இருந்தும் வழங்குவது உண்டு இந்த ஜகமெல்லாம் கலியில் ஜகமெல்லாம் சுற்ற கடவா என்று சாபத்தை தந்து விட்டார். நந்திதாப்பட்ட என் தந்தை அந்த காலத்தை முதல் அப்படி சாபத்தை கொடுத்த பிறகு நான் என்ன செய்தேன்? தந்தையிடம் விளையாட்டாக இதற்காக எனக்கு இப்பேற்பட்ட சாபத்தை நிவர்த்தி செய்ய வேண்டும் என்று அப்படி என்று கெஞ்சி கேட்டேன். தந்தையானவர் கோபம் தணிந்து சாபத்தை இப்ப மூத்த பிள்ளைக்கும் சாபத்தை கொடுத்து விட்டோம், எளிய பிள்ளைக்கும் சாபத்தை கொடுத்து விட்டோம். எப்படி பிழைப்பார்களோ தச்சகன் சொல் பழித்து விட்டது என்று எண்ணி மனம் நொந்து இதையாவது வரத்தை கொடுத்து இளைய மகன் வரத்தை கொடுக்க வேண்டும் என்று எண்ணம் கொண்டு ஒரு வரத்தை கொடுத்தார். அது எப்படி என்றால் நான் குட்டி சோதனை ஆட்டினேன். அதற்கு என்ன செய்தார்? நீ என்ன குறும்பர் குலத்திலே அவதரித்து கோலுங்கையுமாக திரிந்து பாலும் பழமிருந்த போதிலும் பகலில் வீடு தங்காமல் ஜெகமெல்லாம் சுத்த கிடந்து சாபத்தை கொடுத்துவிட்டார். பிறகு மன்றாடி கெட்டி கேட்ட பிறகு ஒரு சிற்றரசனாக வாழ கிடவது அப்படி என்று ஒரு வரம் பாலித்தார். அப்போது நான் என்ன செய்தேன்? முன்னமே எனக்கு சாபம் தந்திருக்கின்றேன், பிறகு வந்து எனக்கு இப்போது ஒரு வரம் தந்திருக்கிறது, எது பலிக்கும் எது பலிக்காது அப்படி என்று தந்தை கேட்டேன். அப்ப என் தந்தையானவர் என்ன செய்தார்? 2 ஒன்று உன்னை விட்டு போகும் என்று எண்ணாத கண்மணியை இனியோர் காலம் 2 இந்த சாபம் எல்லாம் வந்து சேரும் அந்த சிவபெருமான் மறண்டும் உங்களுக்கு குல தெய்வமாக வந்து மக்களையும் காப்பாற்ற மகிழ்கிற கண்மணி காலத்தில் நான் சாபம் கொடுத்ததும் உன்னை சேர்ந்ததுதான், பரமும் உன்னை சேர்ந்ததுதான். ஒரு காலத்தில் அந்த பரமக்கடனுடைய பிள்ளையாகப்பட்டவன் சாமியான உன்னை தேடி வருவார். அன்னவரிடத்தில் உனக்கு தேவையான வரங்கள் எல்லாம் பெற்றுக் கொள்ளலாம். இதுவரைக்கும் ஆடுகளை காலம் கழித்து வருவாய் என்று சொல்லிவிட்டார். அன்று முதல் இன்று வரைக்கும் வீரவல்லா நான் ஆண்டு கொண்டு ஆடுகளை மேய்த்துக் கொண்டு காலம் கழித்து வருகின்றேன். இந்த கலியில எப்ப வந்து எங்களை காட்சி கொடுப்போம்? காட்டுக்குள்ளே கண்டா எப்பலாம் வரும்? சாண்டில ஊர் உங்களுக்கு ஆட்டை போட்டு அப்படி போய் ஓடியா